சிக்கிய முக்கிய புள்ளியின் சகா செம்மணி மனித புதைக்குழி போத்தலோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள். முக்கிய புள்ளிகளின் சொத்துக்கள் முடக்கம், நீதிமன்றின் அதிரடி அறிவிப்பு. பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள், விரைவில் மாற்றம், அனுர உறுதி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலம், சிறிய இரும்பு உருண்டைகள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 19வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஒரு ஆசிரியருக்கு 18 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அது ஏற்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றிய கவனம் செலுத்தியுள்ளோம். பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது. அதிகமானவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள், கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இது வெறுமனே பாடவிதான மாற்றம் அல்ல, மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சனத்தொகை பெருமானத்தில் 38வது இடத்தில் இலங்கை இருக்கின்றது. இது சீனாவை விட அதிகம். எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை. ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றார்கள். இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் அவரும் அவரது கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசார் சோதனை செய்துள்ளனர். ஆனால் அந்த இடங்களில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் வேதானகேயின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் மகளிடமிருந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் வேதானகே கொள்வனவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாதளை மனித புதைக்குழியில் 140 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிக்கு அறிவித்துள்ளோம். இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடாத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய பிமல் ரத்நாயக்க, மாதளை மனித புதைக்குழி கொலைகளை செய்தவரின் வாரிசுகள் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது ரோஹிணி கவிரத்ன எம்பி எழுந்து தன்னை குற்றம் சாட்டுவதாக தெரிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிமல் ரத்நாயக்கு எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சிலர் தனியாக வதை முகாம்கள் நடாத்தியவர்கள் என்றார். அதற்கு தயாஸ்ரீ ஜெயசேகர குறுக்கிட்டு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். அதற்கு எதிர்மாறாக பிமல் ரத்நாயக்க 87, 88, 89 காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் 60,000 பேர் கொல்லப்பட்டனர். அக்கட்சியில் அன்று இருந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனிவதை முகாம்களை நடாத்தி வந்தனர் என்று மீண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பாதாள உலக குழு உறுப்பினரான முகமது மணிவாளர் முகமது அர்ஷத் என்பவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர் கொழும்பில் உள்ள
வால்பெண்டல் தெருவில் வசித்து வந்தவர் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர் விசா மற்றும் கடவுச்சீட்டு இல்லாமல் இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ள நிலையில் இந்திய அதிகாரிகளால் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ளார். விசாரணைகளின்படி அர்சத் முதலில் 2017 துபாய்க்கு தப்பி சென்றார். 2019 துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் பிறந்தநாள் விழாவின் போது மகந்துரே மது சென்ற பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் கைது செய்யப்படுவதை தவிர்க்க இவர் இந்தியாவிற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் இன்னும் இந்தியாவில் வசித்து வருவதாகவும் செல்லுபடியாகும் விசாக்கள் மற்றும் கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் விசாரணைகளுக்காக அர்ஷத் தற்பொழுது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானொன்ற கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளும் தற்போதைய ஆளும் கட்சியின் சிலரும் காப்பாற்ற துடிப்பது எப்படியானது என்றால் எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு நன்றி கடன் என்பது போல இருப்பதாக பலரும் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களின் கொடூரமான ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடங்கி ஏனைய கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் யாவற்றிற்கும் பின்னணியில் இருந்தவர்களே இந்த பிள்ளையான் கூட்டணி. இதன்படி தாங்கள் சிக்கிவிடுவோமோ என்ற நினைப்பில் துடிதுடிப்பதாக உள்ள நிலையில் இது எப்படி முடிய போகின்றது என்ற எதிர்பார்ப்பு வெளிப்படுகின்றது. இதன்படி ஆசாத் மௌலானா கொடுத்த வாக்குமூலத்தின்படி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டாலும் அரசு தரப்பு ஒரு முக்கிய உண்மையை பெற்றுவிட்டதாக நம்பப்படும் நிலையில் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஒரு ஆசிரியருக்கு 18 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அது ஏற்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது. எதிர்வரும் 2026 ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றிய கவனம் செலுத்தியுள்ளோம். பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது. அதிக மாணவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள். கேள்வி எழுப்பியுள்ளீர்கள். இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இது வெறுமனே பாடவிதான மாற்றம் அல்ல, மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சனத்தொகை பெருமானத்தில் 38வது இடத்தில் இலங்கை இருக்கின்றது. இது சீனாவை விட அதிகம். எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை. ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றார்கள். இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைக்குட்பட்ட பஞ்சாபில் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் எல்லைப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன்கள் பறந்ததை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்தனர். இதன்போது அமிர்தசரஸில் பாகிஸ்தானின் 5 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அட்டாரி கிராமத்தில் மற்றும் ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அத்துடன் 3 துப்பாக்கிகள் 1 கிலோ ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது. ட்ரோன்தரன் மாவட்டத்தில் உள்ள தாழ் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு நெல் வயலில் இருந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பாகங்கள் மற்றும் ஆயுதங்களை மீட்டனர். பஞ்சாபில் பாகிஸ்தானின் 6 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் மிகப்பெரிய சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.